சகோதரிகள், நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். நாங்கள் வாலிபனாக இருந்துக்கும் போதெல்லாம் அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. தேவனை பற்றிய ஒரு தவறான கணிப்பு, மாதிரி இல்லாதது, உலகத்தின் ஈர்ப்பு, எத்தனையோ காரியங்கள் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தது உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அது பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் அதை வேல்யூ பண்ணுங்கள். திருச்சபையில் உங்களுடைய பெற்றோர்கள், திருச்சபை பெற்றோர்கள் நன்றியாக இருங்கள். நீங்கள் ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்தும், நான் நிச்சயமாக சொல்ல முடியும், வெளி சபையில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் வாலிபர்களை காட்டிலும் நீங்கள் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் தேவனை குறித்தும் தேவனை பற்றி அதிகமாக நீங்கள் அறிந்து வச்சுக்கிறீங்க. தேவன் நமக்கு அப்பா அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சபையில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அந்த அறிவு, தேவனை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனென்று மகிமைப்படுத்தாமல், அவர் கொடுக்க வேண்டிய கன மகிமையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து கொடுக்காமல், ஸ்தோத்தரியாமலும், அவருக்கு நன்றி சொல்லாமலும். இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. அவங்க நன்றி சொல்லலை அப்படின்ட்டு தான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கும். அதனால தான் அவருடைய இருதயம் இருளடைந்தது. தேவனுடைய சித்தம் அதல்ல. இங்கே இருக்கிற வாலிபர் யாருடைய இருதயமும் இருள் அடைஞ்சிடக்கூடாது. இருள் எப்போ வரும்? பாவம்தான். பாவம் இடம் கொடுக்கிற பொழுது, பாவத்திற்கு இடம் கொடுக்கிற பொழுது இருள் வந்துடும். உணர்வில்லாமல் பாவம் செய்வாங்க, ஆனால் உணர்வே இருக்காது. தான் செய்கிறது பாவம், அது ஒரு கொடூரமான காரியமாக கூட இருக்கலாம், அதாவது பச்சை பாவமாக இருக்கலாம். அறிந்தும் செய்கிறது. ஏன்னா அவனுடைய இருதயத்தில் உணர்வு இல்லை, இருளடைந்தது. தேங்க்ஃபுல்னஸ், நன்றி இல்லாத அந்த இருதயம். அதை தான் சொல்ல முடியாது. தேவனை மகிமைப்படுத்தலை, தேங்க்ஃபுல்லாக இல்லை, நன்றி இல்லாமல். நம்ம எல்லாமே வீட்டில் நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட். இதுக்கெல்லாம் எனக்கு பாத்திரவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். டேக் இட் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் எனக்கு செய்யப்படணும், இதெல்லாம் எனக்கு வேணும். யார் சொன்னது நான் பாத்திரவான் என்று? அந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நமக்கு நன்றி இல்லையோ, பெற்றோர்களுக்கு நன்றி இல்லை, திருச்சபைக்கு நன்றி இல்லை அப்படின்னா தான் அங்கே ஒரு வீழ்ச்சி உண்டாகும். உணர்வில்லாமல் இருதயம் கடினப்பட்டு போயிடும். தேங்க்ஃபுல்லாக இருங்க. பி தேங்க்ஃபுல் டு காட், தேங்க்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ். தேவனுக்கு நன்றியாக இருங்க, பெற்றோர்களுக்கு நன்றியாக இருங்க, சபைக்கு நன்றியாக இருங்க. எளிதில் யாரையும் நியாயம் தீர்த்துறாதீங்க. அந்த இருள் அடைந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த வசனங்களில் சொல்லிடுறாங்க.
ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரன். அப்படிதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உலக அறிவு இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம், ஆனால் ஞானிகள் என்று சொல்லியும் நல்ல ஹை மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், அல்லது நல்லா படித்து ஒரு வேலை வாங்கலாம், ஆனால் பைத்தியக்காரன் தான் ஆண்டவர் சொல்கிறேன். ஏன்? நன்றி இல்லை, இருதயம் இருள் அடைந்திருக்குது. என்னெல்லாமோ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய மகிமையை எதற்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க அப்படின்னா, டெண்டுல்கர் ஃபோட்டோ, அந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஃபோட்டோ, அதுதான் அவங்களுக்கு என்ன ஆகிடுது? கடவுளாக ஆகிடுறார். கிரிக்கெட் பிளேயர்ஸ் கடவுளாக ஆகிடுறாங்க. அல்லது யாரோ ஒருத்தர், உலகத்தில் உள்ள யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு மாடல், அவங்க பண்ணியிருக்கிற ட்ரெஸ் ஸ்டைல், அது கடவுள் மாதிரி. அதான் சொல்கிறார், தேவனுடைய மகிமையை, சபையில் தேவனுடைய மகிமையை கேட்குறீங்க, அழிவில்லாத அந்த மகிமையை குறித்து நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஆனால் இதுக்கு அதுக்கு பதில் என்ன பண்ண, அழிவுள்ளதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீங்க அப்படின்னு தான் போட்டுக்கு. காரணம், அழிந்து போகிற ஒரு மாடலுடைய, இந்த உலகத்தில் உள்ளவங்களுடைய ஸ்டைல், அவங்க பேசுகிற காரியங்கள். இன்றைக்கி உலகம் ரொம்ப, நாங்கள் வாழ்ந்த நாட்களில் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கி உலகம் ரொம்ப சீர்கெட்டு தான் இருக்குது. இந்த உலகம் முழு பொல்லாங்கனலுக்குள்ள இருக்குதுன்னு போட்டிருக்குது. The world is evil. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது, இன்றைக்கி ரொம்ப இருக்குது. இது நிமித்தம், நன்றி இல்லாத அந்த இருதயத்தின் நிமித்தம், இருளடைந்த அந்த இருதயத்தினால, தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அசிங்கமான காரியங்களை செய்வதற்கு யார் ஒப்பு கொடுத்தா? தேவனே ஒப்பு கொடுத்தாருன்னு. ஸோ நன்றி உள்ள இருதயம் இல்லாத ஒரு காரியம், நன்றி இல்லாத ஒரு இருதயம் எவ்வளவு மோசமான இடத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்குங்கிறத தான் ஆவியானவர் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் தீர்க்கமாக எழுதியிருக்கிறார். சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி, சபையில் சொல்லப்படுகிறது அவங்களுக்கு உள்ளே போகவே போகாது, அது பொய் அப்படின்றவாங்க. இது வாழ்க்கை அல்ல, அது பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். இது நிமித்தம் எத்தனை முறை வருது? இது நிமித்தம் நன்றி இல்லாத அந்த தன்மை நிமித்தம், எவ்வளவு கிருபை இல்லை, நன்றி இல்லாத காரியங்கள் நிமித்தம் கிருபை பெற்றுக்கொள்ள முடியல. தேவன் அவர்களை ஒன்னொன்றுக்கா இருள் அடைந்ததுனால ஒன்னொன்றுக்கா ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்பாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றும்படிக்கு தேவன் அனுமதித்தார். அசிங்கமான காரியங்கள், விரக தாபத்தினாலே பொங்கி ஹோமோசெக்ஷுவல் அநேக காரியங்கள், தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால். யாரும் நம்முடைய சபையில் அந்த மாதிரி வாலிபர்கள் யாரும் இருக்கக்கூடாது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு காரியம் இல்லாதனால எவ்வளவு காரியங்கள் கிருபை இல்லாமல் அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. வாலிப வயசில் இந்த நன்றியற்ற தன்மை அப்படியே வளர்ந்து வயசு கூட அப்படியே போயிட்டே இருந்துன்னு வச்சுக்காங்க. அடுத்து கல்யாணம் ஆறுது, ஃபேமிலி ஆறுது. வாலிப வயதில் மாம்ச இச்சைகள் நிறைய இருக்கும். ஆனால் ஒரு வயதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான சோதனை நம்மளை அதிகமாய் தாக்கும். ஒரு வயதுக்கு அப்புறம் 35-40 வயசுக்கு அப்புறம் சரீரத்தில் உள்ள இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆனால் அதுக்கு பதில் வேறு காரியங்கள், சோதனைகள் அதிகமாக நம்மளை ஈர்க்கும். பண ஆசை,
அநியாயம், எப்படியாவது சம்பாதிக்கணும். அவர்கள் 29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோகத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிற லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிறார். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்பு நிறைந்த குணங்கள் எல்லாம் உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கை மீறுவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய். எனக்குமே இல்லை, பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் எனக்குமே இருக்காது. இதில் விட கொடுமை என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் திருச்சபையில் இருக்கிறதுனால, வேதத்தை வாசித்ததுனால, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணம் 32 மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், அவளுக்கு தெரியும் சத்தியம் தெரியாதல்ல, அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய். நன்றி இல்லாத ஒரு தன்மை எந்த இடத்துக்கு, எவ்வளவு கீழான இடத்துக்கு கொண்டு போகிறது, தேவனை விட்டு எவ்வளவாய் பிரிக்கிறது. யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை, நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம் உங்களுக்கு, வேற யாரையும் விடுங்க, உங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்காங்க, உங்கள் குடும்பத்து சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்களுக்கு உங்கள் அம்மா இல்லாமல் இருக்கலாம், அப்பா இருப்பாங்க, அல்லது அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா மட்டும் இருப்பாங்க. உங்களை இது வரைக்கும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ எளிதாக நம்ம எடுத்தெறிஞ்சிட்டு போயிடுறோம், எவ்வளோ எளிதாக அவங்கள அப்படியே டெஸ்பைஸ் பண்ணுறோம், அவங்கள மதிக்காமல் எவ்வளோவா நடக்கிறோம். காரணம், எத்தனை நன்மைகள் அவங்க உங்களுக்கு செய்தாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அப்படியே உள்ளத்திலிருந்து எவ்வளோ வார்த்தைகள் வருது, நன்றி இல்லாத அந்த வார்த்தைகள், நன்றி மறந்து அந்த இன்கிராட்டிடியூட், நன்றி இல்லாத அந்த இருதயம் மோசமான ஒரு இருதயம். நீங்கள் இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். எசேக்கியேலில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 14, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14. இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் விக்கிரகம் இருக்குது. வாலிபர்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் வாழ்க்கையில் விக்கிரகங்கள் நமக்கு இருக்குது. ஒரு காரியத்தில் நாம் முடிவு பண்ணியிருப்போம், இது இப்படி தான் நடக்கணும், நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, யார் என்ன சொன்னாலும் சரி நான் அதை செஞ்சே ஆவேன். ஒரு வாலிப பெண்ணை அறிவேன், திருச்சபையில் இருந்த பிள்ளை, அருமையாக இருந்த வளர்ந்த பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர்கள், கண்டிப்பான பெற்றோர்கள், பக்தியுள்ள பெற்றோர்கள். ஆனால் இருதயத்தில் அந்த நன்றி இல்லை. இந்த நன்றி இல்லாத தன்மை எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா, முரட்டாட்டம். சின்ன சின்ன எடுத்த உடனே பெரிய காரியம்லாம் இல்லை, சின்ன சின்ன காரியங்களில் ஒரு முரட்டாட்டம் வரும். அந்த முரட்டாட்டம் சின்னதாக இருந்து பெரிதாகி 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 சபைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் எவ்வளோ துணிகரமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னாச்சு, நைட்டு அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை தேடி ஒருத்தர் வந்துட்டார், அவர் கூட போகிறேன். வீட்டுக்குள்ளே இருந்து நைட்டு 10 மணி, எங்கே அம்மா போகிறேன்,
நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவர் கூட நான் போக போகிறேன். ஷாக். எவ்வளோ காரியங்கள் நம்ம சொல்லி பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை, மாற்றவே முடியல. இருதயம் அவ்வளவாய் கடினப்பட்டு எளிதில். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், விசேஷமாக பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் எண்ணிடக்கூடாது. நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே நல்ல ஒரு கட்டுக்கோப்பு ப்ளஸ் நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க. உலகம் உங்களுக்கு ரொம்ப தெரியாது. சினிமா பார்க்காம நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அதனால் அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு எமோஷன்ஸ், உலகத்து மனுஷர்கள் கடந்து செல்லுகிற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்க மாட்டீங்க அவங்கள மாதிரி. உங்களுக்கு புதிதாய் உங்களை தேடி அந்த மாதிரி ஆட்கள் வருகிற பொழுது, பெண் பிள்ளைகள், நீங்கள் படிக்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ உங்களை தேடி வருவாங்க அப்படின்னா, வந்து ஆசை வார்த்தைகளை, அவங்க உங்களை நம்பும்படியான வார்த்தைகளை சொல்வார்கள் என்றால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நன்றியாக இருங்க. அந்த வேளையில் உங்களுடைய ஆண்டவருக்கு நீங்கள் நன்றியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. அப்படி தான் முரட்டாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எளிதில் வெளியில் உள்ளவங்களை பிரதர் ஜாக் சொல்லுவார். ஐ திங்க் புக்கில் கூட எழுதியிருக்கு. அந்த செயிலர்ஸ், கப்பலில் போகிறவங்க ரொம்ப நாள் கடலில் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு தேசத்தில் கொண்டு போய் இறக்குவாங்க. அந்த துறைமுகத்தில் இறங்கி அவங்க கொஞ்ச நாள், ஒரு 6 மாதமோ 10 மாதமோ அந்த நாட்டில் இருப்பாங்க. அந்த நாட்டில் இருக்கும்போது அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாம் கல்யாணம் ஆனவங்கள கூட இருப்பாங்க. போய் ஏதோ ஒரு பொண்ணை வந்து ஆசை வார்த்தை சொல்லி, நான் உன்னை செலவு பண்ணி அப்படி இப்படின்னு என்னத்தலமோ சொல்லி மயக்கி எல்லாம் அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 10 மாதம்தான். அதே போல் மயக்கிறவர்கள் இன்னைக்கும் உண்டு. இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கிறாதீங்க. விழிப்பாக இருங்க. நம்முடைய பிள்ளைகள், திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அதனுடைய பொய்யை அவங்க நிதானித்து பார்க்க தெரியலை. உங்கள் வயசு அப்படி இல்லை. ஏமாந்து போயிடக்கூடாது. எப்போ நீங்கள் பாதுகாக்கப்பட முடியும்? உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றியாக இருங்க, திருச்சபைக்கு நன்றியாக இருங்க. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் எத்தனையோ காரியங்கள் நடக்கு திருச்சபையில். பிள்ளைங்க நன்றி இல்லாதவர்கள். அதனால தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. இருதயத்தில் நீங்களே ஒன்றை வைத்துக்கொள்ளாதீங்கள், விக்கிரகங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள். இன்னைக்கு எவ்வளோ விக்கிரகங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஹிந்துக்கள் கும்பிடுகிற அந்த விக்கிரகத்தை தவிர நம்ம அதை தான் விக்கிரகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அதெல்லாம் விக்கிரகம். எல்லாருடைய இருதயங்களையும் விக்கிரகம் மறைஞ்சு கிடக்குது. தேவன் மேல் இருக்கிற அந்த பக்தியை குறைக்கிற எல்லாமே அது விக்கிரகம்தான். பாவமான காரியங்களும் சரி, பாவம் இல்லாத காரியங்களும் சரி. இந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றை நிதானித்து, எனக்கு நான் இப்போ ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு, ஆனால் திருச்சபையில் இருக்கிறதுனால நம்ம போய் பிரதர்ஸுங்கிட்ட கேட்போம், அல்லது சகோதரிகள்கிட்ட, சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்போம், ஒரு ஆலோசனை கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 14. இஸ்ரவேலருடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பதாக உட்கார்ந்தார்கள். எசேக்கியேல் சொல்றார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, நரகலான விக்கிரகங்கள், இந்த உலக நண்பர்கள், நிறைய விக்கிரகம் இருக்குது. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது ஏதோ ஒரு
டிவி ப்ரோக்ராம் அல்லது யூடியூப்பில் அவசரமான காரியங்கள், ஏதோ ஒரு விக்கிரகத்தை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே இருக்காது, மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் நேராக தேவ மனுஷன் இடத்துல வந்து, சொல்லுங்கள் பிரதர், எனக்கு இந்த காரியம் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கள், நல்லது போல் ஒன்றுமே தெரியாது போல் இருதயத்தில் விக்கிரகத்தை நாட்டிட்டு, ஆனால் தேவ மனுஷன் இடத்துல வந்துட்டு திருச்சபையில் வந்து ஆலோசனை கேட்கறது போல கேட்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு நேராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? இருதயத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நான் இதை தான் செய்ய போகிறேன், நான் அந்த பாவத்தை செய்ய போகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செய்ய போகிறேன், இதை என்னால் விட முடியாது. இருதயத்தில் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் திருச்சபைக்கு வந்து ஒன்றுமே இல்லாத போல் எல்லாரும் முன்பதாகவும் தேவ மனுஷனிடத்தில் எப்படியோ அப்படி தான் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், எசேக்கியேல் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பார்க்குற அவங்களுடைய இருதயத்தில் விக்கிரகத்தை பார்த்துட்டு, இவங்கெல்லாம் என் இடத்துல விசாரிக்க தகுமா? ஆண்டவர் சொல்கிறாரு 4வது வசனத்தில், நீ அவங்கள்ட்ட சொல்லு, யாராகிலும் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை, இஸ்ரவேல் வம்சத்தாரில் தேவனுடைய ஜனங்களில் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு நேராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசனிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக, அந்த விக்கிரகம் ஒன்று வச்சுருக்கீங்களே, ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, உன் இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக நான் எப்படி பதில் கொடுப்பேன் அப்படின்னா, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வேதத்தில் பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். பிலேயாம் கதை எல்லாத்துக்கும் தெரியுமா? வாலிபர்களுக்கு படிச்சிருக்கீங்களா? பிலேயாம் படிச்சிருக்கீங்களா? பிலேயாம் கதை கேட்டிருக்கீங்களாம்மா? கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் இன்னும் கதை, அந்த கதை இன்னும் சொல்லலையா? சொல்லுங்க. கேட்கல. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு என்னாகமம் 22லேருந்து 25 வரைக்கும் வாசித்து பாருங்க. சரியா? என்னாகமம் புத்தகத்தில் 22லேருந்து வாசிங்க. பிலேயாம் கதை நல்லா இருக்கும், தெரியும். சரியா? ஓகே. பிலேயாம் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து இஸ்ரவேலர் கிடையாது. ஆனால் தேவனோடு கூட நல்ல உறவு வைத்திருந்த மனுஷன். தேவனே ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு. ஏன்னா 22 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனே ஒரு இடத்துல வந்து பேசுவார், இவரும் தேவனிடத்துல போவார். வைராக்கியம்னா வைராக்கியம், அவ்வளோ பெரிய வைராக்கியம் அவருக்கு. நான் செத்தாலும் நீதிமான் மாதிரி தான் சாவேன் அப்படிம்பார், நான் ரத்த சாட்சியாக தான் மறிப்பேன் அப்படிம்பார். அந்த மாதிரிலாம் பேசியிருக்கார். வைராக்கியமாக இருந்தவர். எதுனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படிம்பார். ஆண்டவர் கீழ்ச்சின கோட்டை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு டயலாக் விடுவார். ஆனால் ஒரு நாள் அவரை தேடி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானானுக்கு போகிறாங்க. எகிப்திலிருந்து கானான் போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஒரு ராஜாவுக்கு ரொம்ப பயமாக போச்சு. ஐயோ, இந்த ஜனங்கள் நம்ம நாடு வழியாக போனாங்க அப்படின்னா துவம்சம் பண்ணிவிடுவாங்க, நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, இவங்ககிட்ட போய் நேராக சண்டையிடவும் முடியாது, நேருக்கு நேர் போனால் நம்ம தோற்று போயிடுவோம், இவங்க ஏதாவது குறுக்கு வழியில் தான் இது பண்ணணும், இவங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் அவர் வந்து அவருக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா, அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, பிலேயாம் ஒரு ஆளை சபிச்சார்னா அந்த ஆள் சபிக்கப்பட்டு போவான். பிலேயாம் ஒருத்தரை ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆள் ஆசீர்வாதமாக இருப்பான். தேவன் அவருக்கு வந்து அந்த ஒரு
பவர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆகையினால இந்த ராஜா என்ன பண்ணார், இந்த ராஜா பேர் வந்து பாலாக் ராஜா என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களை நேருக்கு நேர் மோத முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு ஏதாவது மந்திரத்தை ஏவி இந்த ஆளுங்களை காலி பண்ணிவிடும். இந்த ஆள் பிலேயாம் நல்ல பவர்ஃபுல்லான ஆள் தான், அப்படி தான் செய்தி வருது. ஸோ அவரை பிடிச்சி நீ போய் இந்த ஆளுங்களை சபிச்சிருப்பா, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன், காசு தரேன், உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், எவ்வளோ காசு வேணாலும் தரேன், உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும், நீ போய் வந்து சபிச்சிரு அப்படிம்பார். இவர் நேராக வந்து சொல்லுவாங்க, அவருடைய ராஜாவினுடைய பாலாக் ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. இவர் உடனே முடிவெடுக்க மாட்டார், இஷ்டம் போல் ஓ அப்படியா இவ்வளோ பணம் வருதா இவ்வளோ பணம் வருதா நான் வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் பொறுங்க, நானாலாம் முடிவெடுக்க மாட்டேன், நான் எதுனாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் முடிவெடுக்க மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவர் என்ன சொன்னார், போகவான்னு கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட போக வேண்டான்னு சொல்லிட்டார். அதாவது அந்த பகுதியை நம்ம திருப்பிக் கொள்வோம். என்னாகமும் 22ஆம் அதிகாரம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்பார். ஆண்டவர் 12வது வசனத்தில் சொல்லுவார், do not go with them, நீ அவங்களோட போக வேண்டாம், நீ அவங்கள சபிக்க வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லிடுவார். காலையில் நோவாவை பற்றி நம்ம பேசினோம். நோவாட்ட ஆண்டவர் வந்து எத்தனை தடவை சொன்னார், நீ பேழை கட்டு, நீ பேழை கட்டு, பேழை கட்டுன்னு எத்தனை தடவை சொன்னார்? ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். ஒரு தடவை சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்தார். பிலேயாம்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார், ஒரு தடவை தான் சொன்னார், தீர்க்கமாக சொல்லிட்டார், நீ அந்த ஆளுங்க கூட போகக்கூடாது, சபிக்கக்கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மேட்ரு அதோட முடிஞ்சுதா? அவங்க போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து இன்னும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க, பெரிய லீடர்ஸ்லாம் வருவாங்க, பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போ எதுவும் உங்களை தடை பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்றோம், ஆனால் வந்து 2 வார்த்தை அவங்கள சபிச்சுட்டு போயிடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல கணத்தை கொடுக்கும், வில் ஹானர் யூ ரிச்லி அப்படின்லாம் சொல்லி ஆசை காட்டுவாங்க. லேசாக ஒரு சலனம் வந்துடும், ஒரு சபலங்க தட்டிடும் இருக்கு. அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படிம்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஆண்டவர் ஒருவேளை முன்னாடி சொன்னார், வேண்டான்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் தான் அப்படி இருக்கும். 19வது வசனத்தில் யூ ப்ளீஸ் அவர் சொல்லார், தயவுசெய்து இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள், போக வேண்டாம், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க, ஐ வில் ஃபைண்ட் அவுட் வாட் எல்ஸ் த லார்ட் வில் ஸ்பீக் டு மீ. இன்னும் வேறு ஏதாவது அவர் பிளானை மாற்றிருக்கிறாரான்ட்டு நான் கேட்டுட்டு வரேன். ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாக வந்தது, தேவனுடைய வார்த்தை நமக்கும் தீர்க்கமாக வருகிறது. இதை செய்யாத ஆண்டவர் உங்களோட மனசாட்சியில் பேசுவார், இது வேண்டாம், இது பாவம், இது தவறானது, இது செய்யாத, ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுவார். ஆனால் இப்போ ஏன் மறுபடியும் வந்து அந்த ஜனங்கள் வந்தபோது ஏன் பிலேயாம் வந்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போனார்? அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? பண ஆசை. ஏப்பா, முதல்ல காட்டிலும் இப்போ வந்து நிறைய காசு கொடுக்குறேன்றாங்க, பொண்ணு வெள்ளி கொடுக்குறேன்றாங்க, கணம் கொடுக்குறேன்றாங்க, இதை மிஸ் பண்ணணுமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இதை மிஸ் பண்ண வேணாமே, நமக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒரு ஆசை, பொருளாசை, பண ஆசை உள்ளத்தில்
மறைஞ்சு கிடந்தது. அந்த விக்கிரகம் உள்ள மறைஞ்சு கிடந்தது. இப்போது அந்த விக்கிரகம் அவருடைய இருதயத்தில் இருக்குது. விக்கிரகத்தை மறைச்சி வச்சுட்டு நேராக யார்கிட்ட போகிறார்? ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கேட்குறார். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவரே மறுபடியும் இவங்க வந்திருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? போயிட்டு வா சொன்னாரா? முதல்ல என்ன சொன்னார்? போ வேண்டான்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? போ அப்படின்றாரு. எதனால? ஆண்டவர் எதை பார்த்தார்? எசேக்கியேல் 14. நரகலான விக்கிரகத்தை, நரகலான ஒரு ஆசையை, நரகலான ஒரு இச்சையை, நரகலான ஒரு பண ஆசையை, நரகலான ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ, இதுதான் எனக்கு வேணும், எனக்கு இந்த இது என்ன விளக்கரையும் கொடுத்தாலும் நான் இதை பெற்றுக்கொள்ளணும், ஒரு நரகலான விக்கிரகத்தை இருதயத்தின் மேல் நாட்டி அந்த டெசிஷனை மாற்றவே முடியாது. யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன். ஆனால் அதை வைத்துக்கொண்டு தீர்க்கதரிசன இடத்துல வந்து, தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நீங்கள் சொன்னாதான் நான் போவேன், நீங்கள் சொல்லலைன்னா நான் போக மாட்டேன், நான் போவா. ஆண்டவர் இந்த முறை என்னத்தை பார்த்தார்? அவருடைய இருதயத்தில் உள்ள ஒரு விக்கிரகத்தை பார்த்தார். ஓ, இவருக்கு பண ஆசை இருக்குது. விக்கிரகத்தை மறைச்சிட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து என்கிட்ட வந்து பதில் கேட்குறாரு. கேள்விக்கு பதில் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் பார்த்தார். அதுக்கு தக்கபடியே அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். தேவன் உத்தரவு கொடுத்தார். ஒன்று தெரியுமா? தேவன் பொய் சொல்ல, அந்த வசனம் தெரியுமா? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அந்த வசனம் தெரியுமா? படித்ததில்ல. தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அந்த வெளிப்பாடு யாருக்கு முதலாவது கிடைச்சது தெரியுமா? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல அப்படிங்கிற வெளிச்சம் முதலாக 2 இடத்துல அந்த வசனம் வருது. முதலாக அந்த வெளிச்சம் பெற்றவன் யார் அப்படின்னா இதே பிலேயாமுக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சிது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. 23:19 என்னாகமும் 23:19 பிலேயாம் சொல்றார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், வெளிப்பாடு பேசுறார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அந்த வெளிச்சம் பெற்றவர் தான் இப்போ என்ன பண்றாரு? ஒருவேளை ஆண்டவர் மாறுவாரோ? நம்ம எல்லாருமே நம்ம வெளிச்சம் பெற்றிருக்கலாம், வெளிப்பாடு பெற்றிருக்கலாம். ஆனால் இருதயத்தில் ஒரு விக்கிரகம் இருந்ததுன்னா, அதுதான் இந்த பிலேயம் காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. பெரியவர்கள் திருச்சபையில் இருக்கலாம், நிறைய வெளிப்பாடு இருக்கலாம் நமக்கு. ஆனால் வெளிப்பாடு பெற்ற மனுஷனே அதற்கு அகெயின்ஸ்டாக போனார். இருதயத்தில் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இருந்தார். ஸோ வெளிப்பாடு நான் பெற்றிருந்தாலும் என் இருதயத்தில் ஒரு விக்கிரகம் இருந்தது என்றால் தேவன் அந்த விக்கிரகத்துக்கு ஏற்றபடி எனக்கு பதில் கொடுப்பார், நமக்கு பதில் கொடுப்பார். பிலேயாம் போறார், தேவன் போன்னு சொல்லிட்டார். ஆனால் அடுத்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? 22வது வசனத்தில் 22
22:20 ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. இவர் பொட்டியை கட்டி கிளம்பிட்டார். எல்லாம் ஆடு பொட்டியெல்லாம் கட்டிட்டு அவர் இது கழுது மேலே வச்சு கிளம்பிட்டார். 22வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, காட் வாஸ் ஆங்கிரி. தேவன் அவர் மேலே கோபம் கொண்டார், கோபமாக இருந்தார், தடுக்கிறார். ஒரு தேவதூதனை கொண்டு தடுக்கிறார். கண்ணு குருடாய் போயிடுச்சு, இருதயம் கடினம். எப்படியாகிலும் அந்த கணம், அந்த பணம் இதை பெற்றுக்கொள்ளணும். அந்த விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்து விக்கிரகத்துக்கு நாட்டிட்டார் அவர் இருதயத்தில். அதை எடுத்து போடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. தேவன் கோபமாக இருந்தன்னு அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே இல்லை. இப்போ அவர் போகிறாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ போகிறார், எடை கட்டிட்டு போகிறார். நீங்கள் போகிறீங்க, பிலேம் நீங்கள் எங்கே போகிறீங்க? என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லும்படிக்கு ஒரு ஊழியத்துக்கு போகிறேன். ஓ, ஊழியத்துக்கு போகிறீங்களா? என்ன ஊழியம்? இது மாதிரி இந்த ஜனங்களை போய் நான் சபிக்க போகிறேன். ஓ, யார் உங்களை போக சொன்னா? என்ன பதில் சொல்லியிருப்பாரு? யார் போக சொன்னது? ஆண்டவர் தான் என்ன போக சொன்னார். ஆண்டவர் தான். ஒரு பொண்ணு சொல்ற, அவிசுவாசியை திருமணம் பண்ணுது. நீ ஜெபம் பண்ணியாமா அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்ண. ஆண்டவர் கல்யாணம் பண்ண சொன்னார் அவிசுவாசிய. ஆமாம், கல்யாணம் பண்ண சொன்னார். பிலேம்கிட்ட போய் கேட்டிருந்தாலும் என்ன சொல்வார்? ஆமாம், ஆண்டவர் தான் என்ன போக சொன்னார். எவ்வளோ பெரிய வஞ்சகம், எவ்வளோ பெரிய வஞ்சகம்! ஏன்? இருதயத்தில் உள்ள விக்கிரகம், மறைஞ்சு கிடக்கிற விக்கிரகம் இருதயத்துக்குள்ள. நான் இதை தான் செய்வேன், இப்படி தான் நான் இருப்பேன், நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். விக்கிரகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருடைய முடிவு. பிலேயாம் கடைசியில் தேவனுக்கு விரோதமாய் போனார். தேவன் அவருக்கு விரோதமாக இருந்தார். அவருடைய ஜீவனே போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு வழி நடத்துகிற ஒரு மனுஷனாய் மாறிட்டார். இருதயத்தில் உள்ள விக்கிரகம். 2 காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு விசேஷமாய் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். சபைக்கு நன்றி உள்ள, உங்களை வழிநடத்துகிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அவங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, அவங்க பூர்ணவான்கள் கிடையாது. விரல் நீட்டிடாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நன்றி உள்ளவர்களாக இருங்க. பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல். இருதயத்தில் விக்கிரகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளாதிருங்கள். பெற்றோர்கள், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இந்த வாலிப வயதில் உலகத்தினால் ஈர்க்கப்படுறாங்க. ஒன்றே ஒன்று தான், நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம்தான். விசுவாசத்தோடு கூட ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31. எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. பெற்றோர்கள் நாம் கவனிப்போம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகை, பிட்டர் வீப்பிங், கசப்பான அழுகை, கூக்குரல் கேட்கப்பட்டது. ஒரு வீட்டில் இருந்து சத்தம் கேட்குது, புலம்பலும் கசப்பான அழுகை. என்ன அப்படின்னா, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது,
ராகேல் அழுகிறா. ஒரு சகோதரி, ஒரு தாய் அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த தாயினுடைய இதயத்திலிருந்து தான் புலம்புலம் கசப்பான அழுகையும் வருகிறது. யாருக்காக அழுகிறா? தன் பிள்ளைகளுக்காக அழுது, தன் பிள்ளைகள் இல்லாதபடியால். பிள்ளைகள் இல்லாதபடியால் அப்படின்னா பிள்ளைங்க ஆண்டவரை பின்பற்றலை. பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளுக்காக தான் அழுகிறா. தன் பிள்ளைகள் இல்லாதபடியால், நம் பிள்ளைகள் தேவனை பின்பற்றாதபடியால், பிள்ளைகள் உலகத்தினுடைய ஈர்ப்பில் போய் கொண்டிருக்கிறபடியால், தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் இல்லை. ஏன் ராகேல் ஏன் அழுகிறா? ராகேல் ஏன் புலம்புறா? கசப்பான அழுகை ஏன் உண்டாயிருக்குது? ஐயோ, என் பிள்ளைங்க ஆண்டவரை பின்பற்றலையே, என் பிள்ளைங்க உலகத்துக்கு பின்னாடி போகிறாங்களே, என் பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறது இல்லையே, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலையே, அவங்க ஒன்று மனம் திரும்பலையே, அவங்க பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் திரும்பி வரலையே. ஒருவேளை அவளுடைய பிள்ளைகள் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நல்ல பெரிய வேலையில் இருந்திருக்கலாம், பெரிய சொத்து சேர்த்து இருந்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவளுக்கு ஆறுதலே இல்லை. என் பிள்ளைங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, அது அவளை ஆறுதல் படுத்தலை. அவளுடைய கண்ணீர், அவளுடைய ஏக்கம், அவளுடைய இதெல்லாம் என் பிள்ளைகள் இல்லையே, ஆண்டவரை பின்பற்றலையே, ஆண்டவரை பின்பற்றவில்லையே, ரட்சிக்கப்படவில்லையே. அவள் ஆறுதலே அடையலை. அழுகிறோமா? அல்லது அவங்க உலகத்தில் வாழ்ந்தாலும் கை நிறைய சம்பாத்தியம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டும் காணாமலும் விட்டு விடுறோமா? தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறார். தேவன் பார்த்துட்ருக்கிறார். ராகேலை பார்த்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறதை பார்த்தார். கசப்பு அவளுடைய இருதயத்தில். ஐயோ ஐயோ ஐயோ. எதுவுமே அவளை ஆறுதல் படுத்தலை, எதுவுமே ஆறுதல் படுத்தலை. தேவன் அதை பார்த்தார். அப்பேற்பட்டு கதறுகிறவர்களை தேவன் இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்பேற்பட்ட பெற்றோர்களை பார்க்கிறார், அம்மாவை பார்க்கிறார், அப்பாமார்களை பார்க்கிறார். தன் பிள்ளை தேவனை விட்டு போயிட்டு இருக்குத அழுகிறதை பார்க்கிறார். அப்பேற்பட்ட அழுகிறவர்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 16வது வசனம். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி. நீ அழ வேண்டாம், போதும், நீ அழுதது போதும். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். நீ போதும். என் சமூகத்தில் அழுதுட்டல்ல, நீ கதறிட்டல்ல, உன்னை எதுவுமே ஆறுதல் படுத்தல, அவங்க பண்ணுற சம்பாத்தியம் உன்னை ஆறுதல் படுத்தல, அவங்க உன்னை என்னை விட்டு என்னை பின்பற்றலேங்கிறது தானே உனக்கு இருதயத்தில் பெரிய பாரமாக இருக்குது. ஓகே, நீ அழ வேண்டாம், உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும், உன் பிள்ளைகளுக்காக நீ என்னிடத்தில் வேண்டுதல் செய்ததற்கு உன் கிரியைக்கு பலனுண்டு. அது வீண் போகாது. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து வருவார்கள். இன்னைக்கு சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறாங்களா? அவனுடைய பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? தேவனை தேடாமல் இருக்கிறாங்களா? உலகத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? எப்போவும் யூடியூப்லேயே இருக்கிறாங்களா? போனோகிராஃபி பார்க்குறாங்களா? சத்ருவின் தேசத்திலிருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆண்டவர் சொல்றார், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உனக்கு முடிவு உண்டு, நீ நம்பிக்கையாக இரு. உன் பிள்ளைகள் 17, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி ராகேல் அழுகிற பொழுது எவ்வளோ நாள் நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அழுது கொண்டு இருந்த பொழுது அவள் அறியாத இன்னொரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. 18
ராகேல் அழுதுட்டு இருக்கா. எப்ராஹிமுக்காக அழுதுட்டு இருக்கிறா. எப்ராஹிம் ஆண்டவர் டச் பண்றார். ஆண்டவர் பிடிக்கிறார், எப்ராஹிமை பிடிக்கிறார், உத கொடுக்கிறார், கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். அன்பி நிமித்தம், இந்த அழுகை நிமித்தம், தாயினுடைய கதறல், தகப்பனுடைய கதறல் நிமித்தம் எப்ராஹிமை ஆண்டவர் ஒரு பிடிக்கிறார். எப்படி பிடிக்கிறார்? அவன் வாய் விட்டு கதறான், ஆண்டவரே நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், எனக்கு நல்லா கொடுத்தீங்க, என்னை திருப்பிடுங்க ஆண்டவரே, என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன், என்னை திருப்பிடுங்க ஆண்டவரே, நீரே என் தேவனாகிய கர்த்தர். இப்ராஹிம் இடத்திலிருந்து இந்த வார்த்தை, ராகேலுடைய மகன் இடத்திலிருந்து இந்த வார்த்தை எப்படி வருது? எதனால வருது? ராகேலுடைய அழுகை நிமித்தம். என்ன சொல்றான்? நீரே என் தேவனாகிய கர்த்தர். அதோட விடல, ஆண்டவருடைய கிரியை அதோட நின்றுல. இப்ராஹிம் சாட்சி கொடுக்கிறார், நம்பிக்கை அவர் அறிக்கையிடுகிறார், சாட்சி சொல்றார், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் இவ்வளோ பண்ணிட்டேன், ஆண்டவரே இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன், உமக்கு விரோதமாக பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி இல்லாமல் இருந்துட்டேன், எங்கள் அம்மாவை துக்கப்படுத்திட்டேன், எங்கள் அப்பாவை துக்கப்படுத்திட்டேன், இப்போ மனஸ்தாபப்படுறேன் ஆண்டவரே. நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் அடித்துக்கொண்டு வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். நான் வெட்கமடைகிறேன் ஆண்டவரே, நான் செய்ததை நினைத்து நான் வெட்கமடைகிறேன், என் இளவயதின் நிந்தையை நான் சுமந்து வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி எப்ராஹிம் துக்கித்து கொண்டிருக்கிறதை நான் நிச்சயமாய் கேட்டேன், நிச்சயமாய் கேட்டேன். ஆண்டவருடைய காதில் எப்ராஹிம் மனம் திரும்புறது உழறது. எப்ராஹிம் எனக்கு அருமையான, ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. எஸ், நான் அவனை தண்டித்தேன், அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் நினச்சி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. கதறுகிற ஒரு தாய்க்கும் கதறுகிற ஒரு தகப்பனுக்கும் ஆண்டவர் கூட நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. எப்ராஹிமுக்கு நான் அவனை டிசிப்ளின் பண்ண, அவனை கண்டித்தேன், தண்டித்தேன் தான், ஆனால் நான் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆகையா என் உள்ள அவனுக்காக அப்படி கொதிக்குது. நான் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன், உருக்கமாய் இறங்குவேன். அருமையான வாக்கு தத்துவம் பெற்றவர்களே, பிள்ளைகளே நீங்கள் நன்றியாக இருங்கள். பெற்றவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அந்த ராகேலை போல தேவன் கிரியை செய்யும்படிக்கு நம் பிள்ளைகளை மாற்றுவார். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். விக்கிரகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் ஒரு முறை சொன்னார்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு வரும், மனம் திரும்பி வரும். ஆண்டவர் சொல்றார், நம்ம மனம் திரும்பி நம்மளை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர் இடத்துல வந்தோம் என்றால் அதுதான் எதிர்பார்ப்பு. உண்மை ஒத்துக்கொள், நீ ஒத்துக்கோ. எரேமியா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ அக்கிரமம் பண்ணதை நீ ஒத்துக்கோ, நீ தப்பு பண்ணினங்கிறத ஒத்துக்கோ, இன்னைக்கு நீ மனம் திரும்பு. ஆண்டவரே நான் நன்றியற்றவனா இருந்துட்டேன், ஆண்டவரே என் பெற்றோர்களுக்கு சபைக்கு நான் நன்றியற்றவனா இருந்துட்டேன். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ மனம் திரும்பு, இன்னைக்கு மனம் திரும்பு, ஒத்துக்கோ, மீதியை நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுத்து நான் உனக்கு வழி நடத்துகிறேன். ஆண்டவர் நம்மளை நித்தியத்துக்கு செல்வதற்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்வார். பெற்றோர்களை நாமும் விசுவாசிப்போம், அவருடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுவோம். அவள் நமக்கு கொடுக்குற பேர், நமக்கு கொடுக்குற பணம், அது நம்மளை திருப்திப்படுத்திட வேணாம். பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே அவங்க இல்லை, ஆண்டவரே இல்லை, நேர்மையாக தேவனிடத்தில் சென்று உண்மையாய் நம்ம அழுவோம். தேவன் ஒரு பிள்ளையும் தப்பிப்போ விட மாட்டார். ஒரு எப்ராஹிமும் தப்பிக்க முடியாது. எப்ராஹிமை தேவன் டீல் பண்ணுவார். தேவன் செய்கிற அற்புதமான கிரியைகளை நாம் பார்க்க முடியும்.
பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க. தேவன் உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். 12 வயதில், இந்த 13 பருவத்தில் இருதயத்தில் முரட்டாட்டம் வரும். அப்போ தான் அந்த விதை உள்ளத்திலிருந்து வரும். அப்பா அம்மா செய்கிறது எல்லாமே பழைய காலத்து ஆளுங்க செய்கிற மாதிரி நமக்கு தோணும். ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அந்த விதை, முரட்டாட்டத்தின் விதை 12 வயதில் உங்களுடைய இதயத்தில் போடப்படும். சின்ன வயதிலே இருக்கும் முரட்டாட்டம். பட் அந்த 12 வயதில் வருகிற 13 பருவத்தில் வருகிற முரட்டாட்டம் அது வெளிப்படையாக வெளியில் வரும். கர்த்தருக்கு பயந்துருங்க, நன்றியாக இருங்க. நீங்கள் நன்றியாக இருந்தீங்கள் என்றால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பாதுகாப்பார். திருச்சபையில் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பங்கை நீங்கள் நிறைவேற்ற முடியும். பெற்றோர்களே, நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இங்கே உட்காந்துருக்கிறாங்க 12 வயதில், 15 வயதுக்குள்ளே எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து, ஒரு 15 வருஷம் கழித்து இந்த சபையை யார் முன்னின்று நடத்த முடியும்? இன்றைக்கி 12 வயதில் இருக்கிற அந்த பிள்ளைங்க தான் இன்னும் 30 வயசு ஆனாங்கன்னா அவங்க தான் அந்த சபையில் நின்று சிலம்பம் பண்ணணும், அவங்க தான் முன்னாடி நிற்கணும். ஆனால் பெற்றோர்கள் நாம் நம்முடைய பங்கை செய்யலை. நாம் பிள்ளைக்காக நம்ம தேவனோட பட்சத்தில் போய் நாம் வேண்டுதல் ஜெபிக்கலை அப்படின்னா, நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா, நாம் வீடுகளில் நாம் அவர்களுக்கு மாதிரியாக இல்லை என்றால், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்ம என்ன ஆவியை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறோம், என்ன ஆவி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம், கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு என்ன ஆவி. உலகத்துக்குள்ளே போகிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம், ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அல்லது வயலில் வேலை செய்கிறோம், மற்ற பெண்களை பார்க்குறோம், மற்ற ஆண்களோடு கூட பழகுகிறோம், வைக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல எல்லா இடங்களிலும். திருப்பி வீட்டுக்கு வரும்போது எந்த ஆவியை நான் கொண்டு வரேன்? நம்மள ஒன்றும் செய்யாது. பெற்றோர்களுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம், எசேக்கியேல் சொல்றாரு, எசேக்கியேல் 20 இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 20 பெற்றோர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விக்கிரகம். பிள்ளைங்க சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், எல்லாம் செய்யலாம், சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுவாங்க, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, யூத் கேம்ப் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய கண்கள் எது மேலே இருக்கும் தெரியுமா? இருபது 24 என்று நினைக்கிறேன். 23 தமிழில். ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடினாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாக இருந்தபடினாலும். ஓகே, அவங்களுடைய பிள்ளைகளுடைய கண்கள் எது மேல நோக்கமாக இருக்குதா? பிதாக்களின் நரகலான விக்கிரகங்கள் மேல் நோக்கமாக இருக்குது. ஆண்டவர் தான் சொல்றார். பெற்றோருடைய இருதயத்திலும் விக்கிரகம் இருந்தது, அந்த விக்கிரகத்தை அவங்க எடுத்து போடலை. அதனால தான் யோவான் சொன்னார், அடிச்சுக்கிட்டார். கடைசியாக யோவான் எழுதின வார்த்தை, யோவான் எழுதின நிருபத்தில், 1ஆம் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை, பிள்ளைகளே பிள்ளைகளே, சபைக்கு எழுதுகிறார், பிள்ளைகளே விக்கிரகத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பிவேர் ஆஃப் ஐடல்ஸ், பி கேர்ஃபுல் அபவுட் ஐடல்ஸ். உங்களுடைய இருதயத்தில் அவர் விக்கிரக ஆராதனை குறித்து சொல்கிறார். மற்ற மதத்தினர் வைத்திருக்கிற அந்த விக்கிரகத்தை குறித்து சொல்லலை, சபைக்கு இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் அதை தான் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் சொல்கிறார்?
உங்களுடைய இருதயத்தில் விக்கிரகம் இருக்கும் என்றால் அதே விக்கிரகத்தை தான் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வரும். அவருடைய கண்கள், நீங்கள் நல்லதெல்லாம் நிறைய செய்யலாம், அது மேலே அந்த கண்கள் இருக்காது. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் விக்கிரகம் இருக்கும் என்றால் பிள்ளைகளுடைய கண்கள் அந்த விக்கிரகத்தை தான் பார்க்கும். ஆண்டவருடைய எச்சரிப்பு. நாம் நம்முடைய பெற்றோர்கள் நாம் இருதயத்திலிருந்து நாம் விக்கிரகத்தை எடுத்து போடுவோம். நம் பிள்ளைகளுக்காக நாம் அழுவோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை நாம் எழுப்புவார், ரட்சிப்பார், எப்ராஹிமை போல மனம் திரும்ப செய்வார். அவர் உண்மை உள்ளவர். தேவன் அப்பேற்பட்ட கிருபைகளை குடும்பங்களை நமக்கு தருவாராக, பிள்ளைகளை தருவாராக. ஆமென். நாம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இங்கே அமர்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, எங்களுடைய பிள்ளைங்க யாரும் இந்த உலகத்தில் மாட்டிக்கக்கூடாது, உலகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி இல்லாத தன்மை எவ்வளவு பெரிய ஆண்டவரே வீழ்ச்சிக்கு நேராக வழி நடத்துகிறது. இருதயத்தில் உள்ள ஒரு விக்கிரகம் ஆண்டவரே எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு வழி நடத்துகிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தேங்க்ஃபுல்லாக இருக்கட்டும் ஆண்டவரே, தேங்க்ஃபுல்லாக இருக்கட்டும். பெற்றோர்களாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் அழட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க உண்மை பின்பற்றாதது அது எங்களை பாதிக்கட்டும், எங்கள் அனுதின வாழ்க்கையை அது பாதிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்த எடுத்து உடைத்து விடட்டும் ஆண்டவரே, தூர போட்டு விட்டோம் ஆண்டவரே. விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தம், பெற்றோர்கள் நிமித்தம் பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க இருதயத்தில் விக்கிரகம் வருவதற்கு பெற்றோர்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. பிதாவே, நீ இரக்கமாயிரும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தேவனே அவங்க ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு முழு இருதயம் கொண்ட சீஷர்களாக அவர்கள் வளரணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் இரக்கமாயிருங்க ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உதவிச்சு எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.